அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நடந்தது என்ன என்பது தொடர்பான தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். விவரங்களை வழங்கலாம். அர்ஜுனி வணக்கம். அதாவது நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் இந்த இளம் பெண்ணை அந்த விமான நிலைய பின்புறம் காரில் அமர்ந்திருந்த வேளையில இந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த பெண்ணை கடத்துகிறார்கள். அதாவது காரில் இருந்து மீட்டு அங்கு காரில் அந்த பெண்ணுடன் இருந்த வாலிபரை சரமாரியாக தாக்கி அந்த நபரை மயக்கமடைய செய்து இந்த பெண்ணை தூக்கி கொண்டு அந்த சம்பவ இடத்திலிருந்து காரில் இருந்து சுமார் ஒரு 300 மீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று அந்த பெண்ணை 3 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். அந்த கிட்டத்தட்ட ஒரு 11 மணி முதல் 3 மணி வரை இந்த 3 பேரும் அந்த பெண்ணுடன் இருந்துவிட்டு அங்கிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு சட்டையை மட்டும் கொடுத்துவிட்டு அந்த பெண்ணை அங்கேயே எந்த இடத்தில் அவர்கள் அழைத்து சென்றார்களோ அதே இடத்தில் கொண்டு வந்து விட்டு திரும்ப தாங்கள் வந்த வாகனத்தை தேடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வந்த இருசக்கர வாகனம் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் அந்த வாகனம் இல்லை. அது ஏற்கனவே இந்த மாணவியை அவர்கள் அழைத்து சென்ற நேரத்தில் அவருடன் வந்த இளைஞர் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மட்டும் சந்தேகத்திற்கு இடமாக நிற்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த காரையும் எடுத்துக்கொண்டு காவல்துறையினர் பீளமேடு காவல் நிலையத்திற்கு வந்து வருகிறார்கள். இதற்கு இடையில் அந்த மாணவி அங்கு வந்தபொழுது காவல்துறையினர் தகவல் அளித்தபடியில காவல்துறையினர் அந்த பகுதியில் தேடிய போதுதான் அந்த மாணவி எங்கு செல்வது என்று தெரியாமல் நின்ற பொழுது காவல்துறையினர் அந்த இளம் பெண்ணை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். இதற்கு இடையில் அந்த வாகனத்தை தேடிய இந்த 3 பேரும் வாகனம் காணவில்லை என்ற அதிர்ச்சியில் மது போதையில் அவர்கள் அந்த பகுதியை விட்டு மறைந்து விடுகிறார்கள். தொடர்ந்துதான் 7 தனிப்படையானது அமைக்கப்பட்டு நேற்று காலை முதல் இந்த தலைமறைவாக இருந்த 3 பேரையும் தீவிரமாக தேடி வந்தனர். தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் நேற்று இரவு துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் பட்டத்தரசி அம்மன் கோவில் என்ற பகுதியில வந்து இந்த 3 பேரும் தலைமறைவாக இருப்பது தெரிய வருகிறது. இந்த 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில்தான் இந்த சம்பவம் என்பது நேற்று இரவு 10 மணி அளவில் இந்த காவல்துறையினர் தனிப்படையினருக்கு தகவல் தெரிந்த நிலையில் அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அந்த 3 பேரையும் பொறி வைத்து பிடிக்கிறார்கள். அப்பொழுது அந்த 3 நபர்களும் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கிறார்கள். தாங்கள் ஏற்கனவே கையில் வைத்திருந்த அரிவாள் கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு காவல்துறையினர் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்ல அந்த தனிப்படையில் இருந்த சந்திரசேகர் என்ற தலைமை காவலர் ஒருவர் அவரது கையில் இடது கை மணிக்கட்டில் காயம் விழுகிறது. அந்த காயத்துடன் அவர் அந்த இளைஞர்களை பிடிக்க முற்பட்ட பொழுது அவர்கள் திரும்ப மீண்டும் தாக்க துவங்கவே காவல்துறையினர் உடனடியாக அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். அந்த துப்பாக்கி சூட்டில்தான் 3 பேரின் கால்களிலும் காயமானது படுகிறது. 3 பேரின் கால் முட்டியில் குண்டு பாய்ந்து அவர்கள் காயப்பட்ட நிலையில அவர்கள் அதே இடத்தில் கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்த வேகத்தில் காவல்துறையினர் அந்த 3 பேரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்கிறார்கள். கைது செய்தவுடன் அந்த 3 பேரையும் உடனடியாக அங்கிருந்து வாகனம் மூலமாக ஏற்றிக்கொண்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அதில் 2 பேருக்கு 2 முட்டிகளிலும் ஒரு நபருக்கு ஒரு கால் முட்டியிலும் குண்டு பாய்ந்து படுகாயம் அடைகிறது. அந்த 3 பேரையும் விசாரித்த பொழுது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்ற தவசி, சதீஷ் என்ற கருப்பசாமி, அதே போன்று மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற காளீஸ்வரன் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த குணா என்ற தவசியும் சதீஷ் என்ற கருப்பசாமியும் சகோதரர்கள் என்பதும் இந்த 3 பேர் மீதும் ஏற்கனவே கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கொலை வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வருகிறது. அது மட்டுமின்றி அவர்கள் மீது கொள்ளை வழக்கு, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகளும் அவர்கள் மீது நிலுவையில் இருப்பது தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த 3வரையும் அவர்களது உடல்நிலை மோசமாக இருந்த நிலையில அவர்களை சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த காவல்துறையினர் தொடர்ந்து அந்த ஏற்கனவே இவர்கள் வெட்டியதனால் காயமடைந்திருந்த தலைமை காவலரையும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 4 பேருக்கும் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் காவல்துறையினர் விசாரித்த முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இந்த 3 பேரும் இருகூர் பகுதியில தனியாக அறை எடுத்து அங்கு தங்கி இருக்கிறார்கள். அங்கு தங்கி இருந்து பெயிண்டிங் வேலை செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 பேரும்
வழக்கமாகவே அந்த பகுதிக்கு, குறிப்பாக அந்த விமான நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினால் ஒரு மதுபான கூடம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது என்ற அடிப்படையில் சூறையாடப்பட்டது. அந்த மதுபான கூடத்தில் வழக்கமாக மது வாங்கி அதே பகுதியில் இருந்து அருந்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் அதே இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு அவ்வப்பொழுது அந்த பகுதிக்கு காரில் வருவதும் தனிமையில் அமர்ந்திருப்பதும் என்பதும் வாடிக்கையாக இருந்து வந்த சூழலில்தான் பல முறை இந்த 3 பேரும் அந்த காரில் இந்த இருவரும் இருப்பதை நோட்டமிட்டு அதன் தொடர்ச்சியாகவே நேற்று முன்தினம் இவர்களை தாக்கியிருக்கிறார்கள். அந்த பெண்ணை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது இப்படித்தான் நடந்தது என்று முதற்கட்ட தகவல் காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையினர் உடனடியாக, அதாவது அந்த சம்பவம் நடந்து ஒரு சில மணி நேரத்தில் அந்த இளைஞர் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக காவல்துறையினர் விரைந்து சென்றதன் அடிப்படையில் தான் அந்த இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்து அந்த இருசக்கர வாகனம் யாருக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மூவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்று காலை இந்த 3 பேரும் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசர சிகிச்சை எல்லோ செக்ஷன்ல இருந்து அவர்கள் மாற்றப்பட்டு இன்று காலை அவர்கள் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட இருக்கிறார்கள். அந்த வார்டுக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் அவர்களிடம் அடுத்த கட்ட விசாரணையானது காவல்துறையினர் துவங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட விசாரணையை துவங்கும் பட்சத்தில் இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, எதற்காக அவர்கள் அங்கு சென்றார்கள், இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா, எத்தனை நாட்கள் அந்த இருவரையும் இவர்கள் நோட்டமிட்டு வந்தனர் என்பது குறித்த முழு விவரம் என்பது தெரிய வரும். தொடர்ந்து காவல்துறையினர் அந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்படை போலீசார், காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான குழுவினர் எல்லாரும் அங்கேயே முகாமிட்டிருக்கிறார்கள். நேற்று காலை முதலே கோவையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து பரபரப்புக்குள்ளாகத்தான் காணப்படுகிறது. எனவே இன்னும் அடுத்த 1-2 மணி நேரத்திற்குள் கோவை மாநகர காவல் ஆணையர் திரு சரவணசுந்தர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது குறித்த முழு விவரத்தையும் அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ச்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.